1999 டிசம்பரில் சேது ரிலீஸ் ஆகுது. நம்ம வந்து 2024 டிசம்பரில் இருக்கோம். கரெக்டாக 25 இயர்ஸ் லேட்டர். அப்போது இந்த கரியர் நீங்கள் பார்க்கும்போது, 25 வருஷ கரியரை நீங்கள் பார்க்கும்போது, நாம் இதெல்லாம் சாதிச்சிட்டோம், இல்லை நான் வந்ததுனால இந்த ஒரு விஷயம் என்னால் பண்ண முடிஞ்சுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு ஒரு ஐடியா இருக்கா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக கிடையாது சார். சுத்தமாக கிடையாது. சுத்தமாக கிடையாது. ஓகே. ஏன்னா நான் நம்பலை, நான் ஏதோ சாதிச்சிட்டேன்னு நான் நம்பலை. ஏதோ ஒரு 8 படம் எடுத்துருக்கிறேன், அவ்வளோதானே தவிர சினிமாவில் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. இது எப்படி சொல்கிறீங்க? அதாவது நான் செய்ய வந்தது இது, ஆனால் அது என்னால் அடைய முடியல, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, செஞ்சதே வந்து முழுமையாக செய்யப்படலைன்றது தான் என்னோட அபிப்பிராயம். ஓகே. ஸோ உங்கள் படங்களில் எந்த படமுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரல? 100% விருப்பத்துக்கு அது யாருக்குமே வராது. எல்லா படத்துலையும் குறை இருக்கிற போது நான் எப்படி மாறுதட்டிக்கிற முடியும்? அது ஒன்று. ஆனால் நீங்கள் வந்த அப்புறம் தமிழ் சினிமா ஒரு புது கலர் வந்துடுச்சுன்னு எல்லாருமே சொல்லிடுறாங்களே. உங்களுக்கு நீங்கள் பாலா படம் சேது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமாவுக்கும் சேது ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் இருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சின்னதாக. ஓகே. சின்னதாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதான் அந்த மாற்றத்தை புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அவ்வளோ பெரிய வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சின்னதாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது என்ன சின்னதாக ஒரு மாற்றம்? நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை எதை எடுத்தாலும் தெளிவாக எடுத்துட்டா படத்தை ஜனங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த உதவி இயக்குநர்களுக்கும் மற்ற வளர்ந்து வர்ற இயக்குநர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது ஒன்று என்ன நடந்ததாக நான் ஒத்துக்கிறேன். இப்போது நீங்கள் சேது கதையை வச்சுருக்கீங்க, யாராவது உங்களை இந்த படத்தை எடுக்காத, இது கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்குது, இது கொஞ்சம் சோகமாக இருக்குது, இதை பார்த்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் படம் பார்க்க மக்கள் வரமாட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அந்த கதை தட் இஸ் நீங்கள் ப்ரொடியூசர் கிட்டலாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த கதையை வச்சுட்டு இருந்தப்போ அப்படி யாரும் சொல்லலை. கதை நல்லா இருக்குது, படம் எடுத்ததுக்கப்புறம் படமும் நல்லா இருக்குது, ஆனால் ஓடுமான்னு தெரியாது. அப்படி தான் சொன்னாங்களே தவிர எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரும் இது நல்லா இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்லலை. நல்லா இல்லைன்னு இல்லை, கதை நீ இந்த கதையை சூஸ் பண்ணாத அப்படின்னு முதல் படத்துக்கு சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல. ஸோ ஃபுல் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் வரீங்க. சேதுவுக்கு நீங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்கா? கும்பகோணத்தில் வச்சு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தது தான். எந்த ஃபைட் சீக்வன்ஸ்? ஃபஸ்ட் காலேஜில். அதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு இது ஆரம்பமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும்ல, வந்ததுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். நான் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன், தட் இஸ் உங்கள் படங்கள்லேயே மைல்கல்னு நீங்கள் நினைக்கிற படம் எது அப்படின்ட்டு ஏதாவது நினைக்கிறீங்களா அந்த மாதிரி? அதாவது ஆர்டிஸ்ட்டுக்காக படம் பண்ணதை தவிர ஜனங்களுக்காக, ஜனங்களோட வழிகளை மாத்திரமே, அதாவது பாவப்பட்டன்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளை வச்சோ அல்லது டீ எஸ்டேட்டுக்கு போன பரதேசி அந்த போய் கஷ்டப்பட்ட ஒரு ரெட்டி நாவலோட அந்த ஆர்டிஸ்ட்டுக்காக பண்ணாமல் ஜனங்களுக்காக பண்ணதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அதில் இந்த 2 படம் தான் என்னை ரொம்ப திருப்திப்படுத்துச்சு. ஓகே. பாக்கி எல்லாமே கமர்ஷியல் தான். அதாவது நான் கடவுளும் பரதேசியும். ஓகே. மற்றதெல்லாம் கமர்ஷியல்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கமர்ஷியல் கண்டிப்பாக இருக்கும்ல. கமர்ஷியல் எப்படி இல்லாமல் போகும்ன்றது தான் பெரிய ஆச்சரியம். இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நந்தா எடுக்கும்போது அப்போ அவர் பிதாமகன் கூட ஒரு அளவுக்கு சொல்லலாம், பட் நந்தா எடுக்கும்போது அவர் ரிலேட்டிவ்லி அவரால் இப்படியெல்லாம் நடிக்க முடியுமான்னு நீங்கள் தானே பார்க்க வச்சிங்க. ஸோ அவர் அப்போது ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லை, நீங்கள் கதைக்காக அவர் சூஸ் பண்ணீங்கல்ல, அவருக்காக போயிட்டு ஒரு இது பண்ணல. அதனால தான் கேட்குறேன். ஸோ அந்த படம் உங்களுக்கு ஏன் அதை இந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேங்கிறேன்? இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்னா அதில் ஒரு பரந்த மனப்பான்மை இல்லை. சூர்யாங்கிற தம்பி, ராஜ்கிரன்ற ஒரு அண்ணன், இவங்க 2 பேரையும் மேலே கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்குல்ல. அதில் அந்த 2 கேரக்டரை பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன். ஆமாம், அந்த மாதிரி அது மாதிரி இதில் அப்படி இல்லையா, இன்னும் கொஞ்சம் பரந்த
இன்னும் வைடாவில் எல்லார பற்றியும் மேலே சிந்திக்கிறோம். நீங்கள் சேது படம் முடிக்கிறீங்க, உங்கள் குரு பாலு மகேந்திரா கிட்ட காமிக்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் பார்த்துட்டு அப்போ யூனிட் எல்லாமே வெளியே இருந்தாங்க. வெளியே இருந்ததுனால சபைக்காக நல்ல வேலைடா, நான் பார்க்காம ஒரு வேலை இறந்து போயிருப்போம் என்னமோ அப்படின்னு சொன்னார். எல்லாரும் இப்படி சொல்லிட்டாரு, ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. முதல் வார்த்தை, பாலா ஏன்டா உனக்கு இப்படி ஒரு குரூர புத்தி? பாவம் படிக்கிற ஒரு பிராமண பொண்ணு, ஒரு இன்னசென்ட் கேர்ளு, அவளை வந்து அதே காலேஜுக்குள்ளே ஒரு ரவுடி பையில வச்சுட்டு அந்த ரவுடி பை மூலமாக அந்த பொண்ணை மிரட்டி லவ் பண்ண வச்சு அப்புறம் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் அவன் ஏதோ ஒன்று ஆகி அந்த பொண்ணோட வாழ்க்கையை இருந்துச்சு. அவள் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு முறைப்பையும் ஒருத்தர் இருக்கேன். அப்படி ஒன்று இருக்கிற போது அதை வாழ வைக்கிறது தானடா சரி. இப்போ அவனும் தான் வாழ்க்கையும் கெடுத்து, அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து, அந்த இன்னொருத்தனோட வாழ்க்கையும் கெடுத்து, கடைசியில் திரும்ப பைத்தியக்காரனாகவே கொண்டு போய் சேர்க்குறியே. எப்படி அவனுக்கு இப்படியெல்லாம் வந்து குரூரமாக சிந்திக்க வருது? அந்த பெண் கதாபாத்திரம் ஹீரோயின் வந்து நீ பெத்த புள்ள, நீயே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவியா? ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஸாக பேசினார். நான் என்ன பதில் சொல்லணும்? நான் உங்கள் அளவுக்கு மென்மையானவன் இல்லை. எனக்கு இப்படி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சது தானே நான் பண்ண முடியும். உங்களை மாதிரியே நான் பண்ணிட்டேன்னா, உங்களை மாதிரியே பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே, நான் எதுக்கு அப்படின்னு அதுக்கு அவர் ஒன்றும் பதில் சொல்லலை. நிறைய பேர் ஆக்சுவலி அது சொல்லியிருக்காங்க. பாலா படம் அவர் ஏன் இப்படி எடுத்துகிட்டு போகிறார் படத்தை, கொஞ்சம் குரூரமாக இருக்கு. நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவங்கள் இல்லை ஏதாவது நினைவுகள் நீங்கள் உங்களுக்கு வந்து இதனால தான் என் படங்களை நான் இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கா? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தது, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது, என்னமோ என் கண்ணில் தவறுகள் மட்டும்தான் தென்படுது. அதை கேட்கணும்னு தோணுது. உடம்புலையும் சக்தி இல்லை, சட்டமும் அனுபவிக்காது. உலகத்தில் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த தவறுகள் மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறீங்க. அந்த நல்லதுகள் நடக்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லையா? அது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்குது, கேட்குறதுக்கு கண்கலங்கிற மாதிரி இருக்குது. கேட்டாலோ பார்த்தாலோ கண்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சில சமயங்களில் அழக்கூட செஞ்சிடுறேன். ஆனால் இதை பார்த்து நம்ம அழுதுட்டு போனோம்னா அது நியாயமே இல்லையே. ஒரு குரூரத்தை பார்த்து அழுதுட்டு போனோம்னா நியாயமே இல்லையே. நம்மளால் ஆனதை ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? நம்மக்கிட்ட ஒரு மீடியா இருக்குது, அந்த மீடியா மூலமாக ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அதான கடமை அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் டேரக்டரே. பிகாஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் எல்லாமே நம்ம ஆடியன்ஸ்க்காக பண்ணிட்டா அப்புறம் ஏன் நான் ஒரு பாலாவை பார்க்கணும்? அதுக்கு எந்த டேரக்டர் வேணாலும் பார்க்கலாம்ல. ஸோ நீங்கள் பாலா படத்தில் அவரோட சிந்தனை என்ன இருக்குன்னு தான் எனக்கு, அதனால தான் உங்கள் படத்துக்கு எல்லாருமே வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நாச்சியார் படம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் தவறுகள் நடக்குது, நீங்கள் சொன்ன வார்த்தை தான். ஆனால் கடைசியில் வந்து அந்த படம் ஒரு நிஜமாகவே ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி நடந்தது. பிகாஸ் அவங்க ரெண்டு பேர் பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. அந்த படத்தில் உங்களுக்கு இதுவும் தோணல, சரி இவங்களை பிரிச்சிடலாம், இந்த பசங்களை பிரிச்சிடலாம், பிரகாஷ் ராஜா அங்கே நியாயம் இல்லை, அங்கே பிரித்தோம்னா அது நியாயம் இல்லை. ஸோ நீங்கள் நியாயத்தையும் பார்ப்பீங்க. ஆமாம், அந்த கதைக்கு ஏற்ற நியாயமா இல்லை ஒரு அந்த ஃபிலாசபிக்கு ஒரு நியாயமா? 50-50. ஓகே, எப்படி சொல்கிறீங்க? இப்போது ஒரு ரவுடி இருக்கான் அந்த காலேஜில். அந்த ரவுடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிராமின் கேர்ளை லவ் பண்ணுறாரு. இப்போது அவங்க சேர்ந்தா தான் என்ன? சேர்ந்தா இந்த அட்டென்ஷன் கிடச்சிருக்காது. அது ரொம்ப மனசு விட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சேர்ந்திருந்தால் இந்த அட்டென்ஷன் கிடச்சிருக்காது. சேர்த்து வைங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம்னு எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டபோது என்னோட தயாரிப்பாளர் அவர் கொஞ்சம் ஹியூமராக பேசுவார். யாரோ சேலத்துலேருந்தோ யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்குறாரு, சரி நான் உனக்கு சேர்த்து வச்சு, உனக்கு மாத்திரம் சேலத்துக்கு மாத்திரம் சேர்த்து வச்சு கொடுக்குறேன், எவ்வளோ கொடுப்பேன்
அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணி வச்சுருந்தீங்களா? ஏன்னா என் தயாரிப்பாளருக்கே அதில் உடன்பாடு இல்லை, சேர்த்து வைக்கிறது நல்லாவே இருக்காது, இதுதான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்காக எடுக்கிற படம்னு சொன்னீங்கல்ல, இப்போ வணங்கான் படத்தில் முதல்ல சூரியன் நடிக்க வேண்டியிருந்தது. நீங்கள் அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அது ட்ராப் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறீங்க. அது என்னன்னா, கதையில் நிகழ்ந்த சில மாற்றங்களினால் இந்த கதையை சூர்யாவுக்கு உகந்ததாக இருக்குமா என்கிற ஐயம் ஏற்பட்டுள்ளதுன்னு நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து சூர்யா ஒரு பெரிய ஸ்டார். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் இல்லை ஒரு இமேஜ் உள்ள ஸ்டார் பாலா படத்துக்குள்ளே பொருந்து வரா? இல்லை, அது பொருந்த வைக்கணும்னா சில மாற்றங்கள் பண்ணணும். அது முதல் 15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆர்டிஸ்டாக தெரியணும். தெரிவாங்க, வேறு வழியே இல்லை. என்ன தான் நம்ம கெட்டப் மாற்றினாலும், ஹேர் ஸ்டைல் மாற்றினாலும், ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம் எல்லாம் மாற்றினாலும் ஒரு 15 நிமிஷம் அவங்க அந்த ஆர்டிஸ்டாக தான் தெரிவாங்க. அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கேரக்டரை மாற்ற வேண்டியது அது நம்மளோட வேலை. இப்போ என்ன தான் மாற்றினாலுமே அது ஒரு படப்பிடிப்பு தளம், ஒரு 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 டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றம்போது சில போர்ஷன்களை மாற்றலாம் அப்படின்னு வரும்போது அதை வந்து ஏன் மாற்றலாம்ன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே அது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால சூர்யா பார்த்து க்ரௌடு அப்படி ஏறுது, எவ்வளோ போலீஸ் போட்டாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இதை போய் செட்டில் போய் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக அது சரியாக இருக்காது. ஸோ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி 2 பேருமே பேசி முடிவு பண்ணி, இது செட்டில் பண்ணுறதும் நல்லா இருக்காதுன்னா இது லைவில் பண்ணுறது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, விட்டுருவோம், நம்ம அடுத்த வேறு ஏதாவது பண்ணிக்கிறோம்னு பேசி முடிவு பண்ணது. இல்லை, நான் சூர்யாவை பற்றி கேட்கல, அது அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி கேட்கல, ஜென்ரலாகவே சொல்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் இருக்கிற ஸ்டார் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தால் அதை மாற்ற அது உங்களால் முடியும். முடியும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. அது கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து நான் கடவுள் பற்றி பேசுனீங்க. முதல்ல அஜித் நடிக்கிறதா இருந்தது. அவர்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க. தட் இஸ் இந்த ரோலுக்கு, இந்த ருத்ரன் ரோலுக்கு, இந்த அகோரி வேஷத்துக்கு அவர் ஏதோ ஒரு பொருத்தம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மற்றவங்க அது மட்டும் பார்க்கல. பிகாஸ் அவர் அது மட்டும் நடிச்சிட்டு இருந்த ரோல்லாம் ஒரு மாதிரியான ரோல், இதை கொஞ்சம் ஆக்ஷன், ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அவரை போய் இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறீங்க. வாட் டிட் யூ சி அஜித் கிட்ட, இவர்கிட்ட நீ இந்த ரோலுக்கு ரொம்ப பொருந்து வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பொருந்துவாருங்கிறது ஒரு பொருந்த வைக்கிறது என்னோட வேலை. ஆமாம், 2 பேருக்குமே பரஸ்பரம் ஒரு படம் சேர்ந்து பண்ணிடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அது நிறைவேறாமல் போயிடுச்சு. அப்படின்னா யார் வேணால் எந்த ரோலில் வேணால், டைரக்டர் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் யார் வேணால் எந்த ரோலில் வேணால் பண்ணலாம். அது உங்களுக்கு இருக்குது. இப்போ கமல்ஹாசன் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சரியான கைடன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாக்க நான் அதை ஏற்றுக்கிற முடியும். ஓகே, ஏற்றுக்கிட்டு அதை மாற்றி என்னால் பண்ண முடியும். மொத்தமாகவே இது அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும், அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நான் டயர்டாயிடுவேன். என் போக்கில் என்னை விட்டுறணும். என் போக்கில் என்னை விடுவாரா அப்படின்றது எனக்கு சந்தேகம்தான். ஓகே. பட் அது எல்லா ஸ்டார்ஸ்க்குமே இருக்கும்ல. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லா ஸ்டார்ஸும் ஒரு இமேஜ் உருவாக்கிட்டு அங்கே இருக்காங்க. ஓகே, அந்த இமேஜை வந்து அவங்க பாதுகாக்க பார்ப்பாங்கல்ல, கரெக்டா? பிகாஸ் அவங்க ரொம்ப உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டைரக்டர் வந்துட்டு என் போக்கில் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக ஒத்துப்பாங்களா? அதான் நான் கேட்குறேன். ஒத்துக்கிறது அவங்களுக்கு சிரமம்தான். ஏன்னா இது என்னவா வரும் அப்படின்ற ஒரு 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 பதட்டத்தோடையே படம் முடிகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அப்படி அவங்களும் இருக்க வேணாம், நானும் இருக்க வேணாமே. ஏன் அப்படி போட்டு ஒரு காம்பினேஷனை கம்பல் பண்ணி இணைச்சி போராடணும்? பாலா வந்து ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதாவது ஒரு நாள் இது முடிவாகுது, இந்த வணங்கான் படத்தில் சூர்யா இல்லை, நம்ம 2 பேருமே இந்த படம் பண்ண வேணாம்னு டிசைட் பண்ணுறோம். அன்றைக்கி நீங்கள் ரூம்க்கு வரீங்க, உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு? அது ஒரே நாளில் டிசைட் பண்ணுறது இல்லை. அதான் அந்த டைமில் 2 நாள் 3 நாளில் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது. இதை பண்ணலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு இன்னும் டிலே ஆகுமே, அது பேச இதே பண்ணிடலாம் அப்படின்றதில் அந்த மாதிரி மன ஓட்டங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு மற்றபடி ஐயோ இது நடக்கலையே அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவா? ஆமாம், நிறைய இழப்புகளை சந்தித்ததுனால அது பழையிடுச்சு. இது இழப்புன்னு சொல்ல மாட்டேன், இதுவும் கடந்து போகும். அப்படியா? அப்படி தான் சிவகுமார் சார் சொன்னது. அதுக்கு ஒரு கதையை சொல்லுவார்.
இதுவும் கடந்து போகும். அது அந்த அந்த இது இது வெறும் வார்த்தையிலே எல்லாம் வந்துடுது. ஆனால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. சேது படம் எடுத்த பாலாவுக்கும் இன்னைக்கு வணங்கான் படம் எடுக்கிற பாலாவுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? என்ன மாறி இருக்கு, என்ன மாறலை? மாறி இருக்கிறதுன்றது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூடி இருக்குது. நான் ஒரு 5-6 படம் பண்ணியாச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூடி இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ண வருது. நல்ல டீமை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. மாறாதது அப்போ எப்படி இருந்தனோ இப்போவும் அப்படியே தான் இருக்குது. எப்படி இருந்தீங்க? எல்லா விதத்துலையுமே. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சட்டுன்னு விட முடியாததுனால இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள், அது ஸ்மோக்கிங், எப்போவுமே கொஞ்சம் லேசியாக இருக்கிறது, ஓகே, இதெல்லாம் அப்போ இருந்தே இருக்குது. நீங்கள் இன்னும் மாற்றவே இல்லை. ஓகே. இந்த 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 படங்களுக்கு நடுவில் நிறைய இடைவேளை இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவீங்க? அதுதான் சொன்னேன்னே, என்னோட லேசினஸ்ன்னு. அது லேசினஸ் தான் காரணம். லேசினஸ் தான் காரணம். அதாவது ஒரு படத்தை முடிச்சு காலத்தை விரயம் பண்ணிட்டேன் அப்படின்றது உண்மைதான். ஆ, இன்னும் ஒரு 10 படமாவது பண்ணியிருக்கலாம். அது எல்லாரும் கேட்குற கேள்வி தான். அதுக்கு முழுக்க நான் தான் காரணம். என்னோட சோம்பேறித்தனம் தான் காரணம். ஒரு படம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு ஷோ மட்டும் பார்ப்பேன் தேட்டரில். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு எங்கேயாவது வெளியூர் போயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியூர் போகிற ஒரு மாதம் சுற்றிட்டு இருந்துட்டு வர்றது. அதுக்கப்புறம் தான் திரும்ப நமக்கு சினிமாவில் நம்ம இருக்கிறோம், நம்ம சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கிளம்பி வருவோம். ஸோ இப்போ வணங்கான் கதை கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் உட்காந்து அந்த இதுன்னு மாறி பார்த்து பேசி பார்த்தோம். சடார்னு ஒரு நாள் ஒரு 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 இந்த அதுக்குள்ளேயே அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறம்போது திடீர்னு பாதை மாறிடும். நம்மளோட சிந்தனை அப்படி கொஞ்சம் விலகி ஓடும். அப்படி விலகி ஓடும்போது ஒரு ரூட்டு கிடச்சிச்சு எனக்கு. இந்த ரூட்டில் போனால் எப்படி இருக்கும்னு சுற்றி உள்ளவங்கள்ட்ட கேட்டபோது, இது ரொம்ப அருமையாக இருக்குது, இதையே ப்ரொசீட் பண்ணிடலாம், அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு சரியாக வராது, நீங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் பிற்போக்குவாதின்ற மாதிரி உங்களை வந்து சொல்லிடுவாங்க. நான் அதை சொல்கிறதுக்கு இப்போ நிறையா ஒரு கூட்டமே இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்காங்க, பயங்கர பிற்போக்குவாதியாக இருக்கான்னு சொல்லிடுவாங்க, அந்த இருக்கு வேண்டாம், இந்த ரூட்டில் போயிடுங்க அப்படின்னு எல்லாம் அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு தான் இந்த ரூட்டில் போகணும். ஸோ அந்த கதையோட ஒன்லைன் சொல்லணுன்னா என்னென்னு சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் ஒரு 10 பேர் பாதிக்கப்படுவாங்க. சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்குமே பாதிப்பு இல்லை. அது சொல்கிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வெளியே சொல்கிறதுனாலும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் கதை. நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல, உங்கள் மனசாட்சிப்படி சார் இதை சொல்லக்கூடாது வெளியேன்னு, அதுதான் கதை. நீங்கள் மக்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஒரு கவலையா? தட் இஸ் அவங்க என்ன சொல்லிட்டு போனால் என்ன, நம்ம படத்தை நம்ம எடுக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? இல்லை, என்ன விமர்சனம் பண்ணுறத பற்றி பர்சனலாவோ அல்லது என்னோடய திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறத பற்றி நான் வந்து அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிற மாட்டேன்னா உதாசீனப்படுத்துறதுன்னு இல்லை. குறைகளை சொன்னாங்கன்னா உத்து கவனிப்பேன், அடுத்து அப்போ தான் நான் என்னை திருத்திக்க முடியும். நிறைகளை சொன்னாங்கன்னா அதை கேட்டும் கேட்காமலையும் கடந்து போயிடுறது. நான் வளரணும்னா நான் குறைகளை நான் கேட்டாகணும், என்னோடய குறைகளை காது கொடுத்து நான் கேட்கணும். நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டாலே அடுத்து படிக்க மாட்டோம், படிப்பு ஏறாது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களா நிறைய பேர் உங்களை பிற்போக்குவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு, சொல்லிட்டு போட்டோமே, அதனால என்ன ஆகுதுன்னு கேட்குறேன், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன். அது ஏன் அது வந்து ஏன் உங்களை, பிகாஸ் அந்த கதை உங்களுக்கு அமையுது, இது நல்ல கதைன்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க இந்த கதையை பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி உங்களை போர்ட்ரே பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. பண்ணிட்டு போட்டோமே,
பண்ணிட்டு போட்டுமேன்னுங்கிறது எனக்கு நான் உடன்பட்டாலும் இதில் பொருளாதாரமும் அடங்கியிருக்குல்ல. ஸோ அதையும் நான் யோசிக்கணும்ல. ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும்போது ஒரு ஆடியன்ஸை மனசில் வச்சுட்டு தான் எழுதுவீங்க. நான் தானே ஆடியன்ஸு. ஆ என்னைய மனசில் வச்சு தான் எழுதுவேன். ஸோ நந்தா எழுதுறீங்க. அந்த கதை வந்து கடைசியில் அந்த அம்மாவே வந்து ஒரு பையனை கொல்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மனசில் எப்பயாவது தோணுதா இது ஒரு மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போகுது, இது ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு டவுட் வந்ததா? அப்போ டவுட் வரவே இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த நந்தா கிளைமேக்ஸுன்றது இருட்டிண்டா ஆத்மா எம்டி வாசுதேவன் நாயரோட ஷார்ட் ஸ்டோரியோட எண்டு. அதை தனியாவர்த்தனம்னு படம் எடுத்தாங்க. அதில் மம்மூட்டி நடிச்சிருந்தார். அதில் இதே தான் நடக்கும். இதில் வந்து இவன் குலகாரன், அதில் அவன் பைத்தியக்காரன். மம்மூட்டி பைத்தியக்காரனை நடிச்சிருப்பார். இதுதான் நடந்தது. அந்த படம் அவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த படம் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இதை எடுக்க தூண்டுச்சு. ரைட். அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல மக்கள் அப்படின்ட்டு, அந்த மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, பாலா படம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் போகும், ஆரம்பத்தில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஜோக்கெல்லாம் இருக்கும், கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், ஆனால் கடைசியில் கொஞ்சம் சோகமாக தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலாம் சொல்ல மாட்டேன், அவங்க மனசில் இந்த மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இது எடுக்கிறீங்க, சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அடுத்த படம் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் இவன் எடுக்கிறீங்க. அந்த படத்துலையும் அஹினா செத்து போகிறாரு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க நீங்கள்? அது அந்த அவன் இவனை பொறுத்தளவுக்கு பாதிக்கு மேலே ஹைனஸ் செத்து போகிறதாகவே இல்லை. அவர் மற்ற காட்சிகளில் நடிக்கிற போது அவரோட இன்னசென்ட்டான ஃபேஸ், அந்த உருவத்துக்கும் அவரோட இன்னசென்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்த ஒன்று, இந்த கதாபாத்திரம் இறந்தால் தானே இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஐயோ, ஒரு இன்னசென்ட் இறக்குற போது தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெயின் கொடுக்கும். ஒரு தவறான ஆள் இறக்குற போது அது ஒரு மேட்ரா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அங்கே போய் அவருக்காக மாற்றி அவரோட இன்னசென்ட்டுக்காக கிடைச்சது தான் அவரோட அந்த மரணம் காட்சி. ஸோ நீங்கள் முதல்ல அந்த மாதிரி எழுதலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடுவில் வந்து ஒரு கதையை மாற்றும் போது அது 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 நீங்கள் எப்படி உங்களுக்கு பிகாஸ் இது ஒரு இடத்த தொட்டால் இன்னொரு இடம் மாறும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அது நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு அதுக்கு பின்னாடி உள்ள காட்சியில் எதுவும் எடுக்கப்படல. அது லக்கியாக எடுக்கப்படாததுனால இது நமக்கு சரியாக வந்து மாட்டிச்சு. ரைட். இல்லைனா திருப்பி ரீஷூட் பண்ணியிருக்கணும். இதே 4 படங்களை எடுத்துக்கலாம். தட் இஸ் சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள். இதை மக்கள் வந்து சேட் அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் சோகமாக போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்கள் மனசில் ஹவு டு யூ see it? இந்த படங்களுக்கு இதுதான் பொருத்தம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதா? இல்லை உங்களுக்கே வந்து ஆமாப்பா இது கொஞ்சம் சேடு தான் தோணுதா? இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடவுளில் அந்த பொண்ணு இறக்குறது வந்து அதுதான்ப்பா அவளுக்கு நிம்மதி, அது ஆக்சுவலி ஒரு ஹாப்பி எண்டிங் தான் அப்படின்னு தோணுதா? என்னை பொறுத்தளவுக்கு அந்த அகோரிகளை பொறுத்தளவுக்கு அது ஹாப்பி எண்டிங். ஓகே. ஜனங்களை பொறுத்தளவுக்கு அது வந்து சேட் எண்டிங் தான். ஆனால் அந்த சேட் எண்டிங்கை ரொம்ப போட்டு கதற விடாமல் மியூசிக்கில் என்ஹான்ஸும் பண்ணாமல் ஷட்டிலாகவும் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு மரியாதை சேர்த்தவர் இளையராஜா. அவரோட கையில் இருந்தது அது கடைசியில் அவர் இந்த பகவத்கீதையை போட்டு விட்டு அந்த பொண்ணை கழுத்தெடுத்து கொன்னதுக்கப்புறம் பகவத்கீதையை போட்டு விட்டு சாங். அது நீங்கள் இது இல்லை அவர் சஜஸ்ட் பண்ணது. ஸோ அதனால் அது
எப்படி சொல்றீங்க இப்போ அது வந்ததுனால அது வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒரு மோட்சம் கிடைச்ச மாதிரி நான் மோட்சம் கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸோ எல்லாருமே வந்து அட என்னடா இது, அவன் கொண்டுகிட்டே இருக்கிறான் அப்படின்ற ஒரு சலிப்பு வரல. ஓகே வரலன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ சேதுவோட எண்டிங் எப்படி பார்ப்பீங்க, நந்தாவோட எண்டிங் எப்படி பார்ப்பீங்க, பிதாமகனோட எண்டிங் எப்படி பார்ப்பீங்க? என்ன கேட்டால் பிதாமகன் எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங் தான். எப்படி? அவன் வந்து அவன் விரும்பின ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தன் கொண்டுட்டான். அவனை எவ்வளோ தூரம் அடித்து கொல்ல முடியுமோ கொண்டுட்டு கிளம்பி போகிறான். அவனை பொறுத்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஆனால் அவனை ஹீரோவை பொறுத்தளவுக்கு அதுதான் ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக தானே போடுறாங்க. ஆனால் ஒரு சோகம் இருக்குல்ல, சோகம் மீன்ஸ் அந்த சின்ன சோகம் இருக்கு. சின்ன சோகமா? அந்த சூர்யா கேரக்டர் செத்து போனது சின்ன அது அது ஒரு மூட்டை வந்து நீங்கள் வைக்கும்போது அது ஒரு பெரிய இது இல்லை, ஷாக்ல. ஸோ நந்தாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ஒரு விதமான மோட்சம்னு பார்க்குறீங்களா? அதை மோட்சம்னு சொல்ல முடியாது. அந்த சின்ன வயசில் தகப்பனையே அடித்து கொன்ன அந்த கோபம் அதுக்கப்புறம் மாறுவான்னு பார்த்தாக்க கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அப்படின்னோடனே வேறு வழி இல்லை, இவன் இருந்தான்னா இன்னமும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்றது தான் அந்த அம்மா அந்த அம்மா கேரக்டரோட முடிவு. அது நான் எடுத்த முடிவு இல்லை, அந்த அம்மா எடுத்த முடிவு. அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் எழுதும்போது அதுவாகவே வந்துச்சு இல்லை? எந்த தாயும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஒரு தாய் போய் மகனை கொள்வாளா? நடக்குது. முடியாமல் இப்போ பெட்லேயே படுத்து கிடக்கிற மனசெலவுலையாவது தாய் வந்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாளே தவிர மனசெலவுலையாவது நினைப்பா. உடனே தாய்மையை இழிவாக பேசுகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அது இருக்குது. பாலா படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நம்ம மற்ற படங்களில் பார்க்காத கேரக்டர்ஸாக இருக்கும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாம் அந்த உங்கள் படங்கள்லேயே இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் நீங்கள் கற்பனையில் உருவாக்குற கேரக்டர்ஸா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறப்போ பார்த்து இருக்கிறது தான்? அதுதான் நீங்கள் சுற்றி இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிதாமகன் படத்தில் இந்த லைலா கேரக்டர், இந்த சங்கீதா கேரக்டர். லைலா கேரக்டர் வந்து அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபன்னுக்காக சித்தரிக்கப்பட்டது, எழுதப்பட்டது. பாக்கி எல்லாமே நான் பார்த்தது, ஓகே, அனுபவிச்சது. அந்த சங்கீதா கேரக்டரும் சங்கீதா கேரக்டர் அனுபவிச்சது. அப்படியே ஊர்லேயே ஒரு லேடி இருந்தது. ஓகே ஓகே. இப்போது வணங்கானும் அப்படி ஒரு நீங்கள் பார்த்த ஒரு கேரக்டரா? பார்க்காத கேரக்டர். ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நான் சொன்னேன்ல அந்த ஒரு சம்பவம் ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கு நான் ஏதாவது செய்யணும், அப்படி ஒன்று தப்பு நடந்திருக்கு, நான் ஏதாவது செய்யணும்னா நான் செய்ய முடியாது, என்கிட்ட ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன், நான் அந்த இடத்துல நான் என்ன பொருத்திக்கிறேன், ஆயிடுறேன் பாயின்னு என்னை வந்து நான் அந்த அருண் விஜய் கேரக்டருக்கு உள்ளே பூத்துறேன். ஏன் சார்பா அவன் பண்ண வேண்டியதாக பண்ணுறான். அதாவது அந்த அந்த கருவை நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை வந்து அந்த கேரக்டர் வழியாக நீங்கள் வெளியே கொண்டு வர அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அருண் விஜய்க்கு நீங்கள் சொல்லித்தரீங்கல்ல, தட் இஸ் இதுதான் என்னோடய இமேஜினேஷன், இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ண வேண்டிய கேரக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் நடிச்சு காமிப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்கள் போவீங்களா? சில சமயங்களில் நடிச்சு காமிச்சிடுவேன். ஒன்று ரெண்டு சமயங்களில் வேறு ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பேன். பண்ணாங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, பிடிக்கலன்னா நான் பண்ணதே பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன்.